தெளிவாக பார்க்குற மக்களே, பாரு. கோழிக்கறி கடை நாளையிலேருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலே நான் என்ன பண்ணேன், நேற்று நைட்டே 1 கிலோ வாங்கின்னு வந்து பீசரில் வச்சுட்டேன். சரி இதுங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னு. இப்போ நான் கோயிலுக்கு போனேன்னா, மீஸ்வரம் கோயிலுக்கு போனேன். சரி மனசு ஒரு கஷ்டமாக இருக்குதே, போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோன்னு. அங்கே வத்தி கல்புரம் எண்ணெய்லாம் வாங்கினேன் விளக்கேற்ற. அப்போ பக்கத்தில் கோழிக்கறி கடை இருந்தது. அண்ணா இன்னையோட லாஸ்ட்டு தானே, நாளைக்கு கடை இருக்காது இல்லைன்னு. இல்லைம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க, கடை ரெகுலராக உண்டுமா, விலையும் குறையும்னாங்க. நான் வந்து கடன்னு பேசுகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு அந்த பொறுமையாக சாப்பிட்டா பேச தெரியாது, என் பேச்சே இப்படி தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கோழிக்கறி கடை ரெகுலராக உண்டா, விலையும் குறையுமா, சின்ன பசங்கள்லாம் கவலைப்பட தேவையில்ல, புரியுதா? நாளைக்கு சாமி கும்பிட்றவங்களாம் கும்பிட்றதுக்கு கறி எடுக்கலாம், கறி கடை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்போ வேணாலும் சிக்கன் சாப்பிட்லாம். கடை மூடலை, வாபஸ் வாங்கிட்டாங்களாம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் பத்தியா? இது யாருக்கெல்லாம் பிடிச்சிக்குதோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். வரி என்ன எல்லாம் கலாய்க்கிறாங்க. சரி கிண்டல் பண்ணிட்டோம்.